லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்கள் நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாது என்றான். நம்ம கடந்த வாரம் ஒரு காரியத்தை பார்த்தோம். கடனிலிருந்து விடுதலை ஆகிறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரியா? அதில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். கடன் நீங்குவதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த கடனிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அந்த பணத்தை குறித்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்க கண்ணோட்டம் உண்டாக வேண்டியதாக இருக்கிறது. பணத்தை பற்றி தேவன் என்ன கண்ணோட்டம் வச்சிருக்காரு, அவர் எப்படி அதை பார்க்குறாரு, அதே மாதிரி நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கார். ஸோ அதை நம்ம பார்க்காம கடன் வந்து விளையாடுறது எப்படி கர்த்தர் அற்புதம் செய்வாராக்கும், நான் இந்த பக்கம் ஞானம்லாம் செய்வனாக்கும், நான் இஷ்டத்துக்கு சிந்திப்பனாக்கும் சொல்லிட்டு இருந்தால் கடன் வெளியே வர முடியாது. ஆக வேதம் வந்து பணத்தை பற்றி என்ன சொல்லுதோ நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீசர்கள் நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். நான் கேட்குறேன், அந்த ஐஸ்வர்யவான் யாரு சொல்லுங்க? அந்த ஐஸ்வர்யவான் யாரு? கர்த்தர். ஆமே, கர்த்தர் ஐஸ்வர்யவான். ஆமே. அந்த ஐஸ்வர்யவானுக்கு யார் இருந்தாங்களாம்? ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். யார் அந்த உக்ரானக்காரன்? நீங்கள் ஒவ்வொருவரும் உக்ரானக்காரர்கள். ஆமே. நாம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு ஆதாரம் கிடையாது, கர்த்தர் தான் ஆதாரமாக இருக்காரு. நாம் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கு உக்ரானக்காரனாக இருக்கிறோம். இதுதான் வர வேண்டிய முதலாவது ஒரு வெளிப்பாடு. நான் தான் வேலைக்கு போகிறேன், நான் தான் படிக்கிறேன், நான் தான் அதிக நேரம் உழைக்கிறேன், என் உழைப்பு தான் இது, என்னுடைய பிஸ்னஸ் இது, எல்லாம் சரிதான். நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் படிக்கிறீங்க. ஆனால் அது வந்து அதனால் அது உங்கள் பணம் கிடையாது, அது உங்கள் தொழில் கிடையாது. வேதம் எப்படி காண்பிக்குது அப்படின்னு கேட்டால், கர்த்தர் ஐஸ்வர்யவான், அவர் தான் ஆதாரமாக இருக்கிறாரு. நாம் எல்லாரும் அவர் கொடுக்கிறவைகளுக்கு உக்ரானக்காரனாக இருக்கிறோம். அவர் நிறைய வச்சிருக்கிறாரு, நம்மகிட்ட கொஞ்சம் தள்ளி விடுறாரு, அதுக்கு நம்மளை மேனேஜர் ஆக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா நிறையா தள்ளி விடுவார். ஆமென். இதைத்தான் எதிர்பார்க்குறார். வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஏன் தோல்வி வருது அப்படின்னா, நாம் ஒரு நல்ல உக்ரானக்காரனாக இருப்பதில்லை. உக்ரானக்காரன்னா ஒரு மேனேஜர். என்னது? ஒரு மேனேஜர் மாதிரி பாருங்க. அதாவது தேவன் கொடுத்தவைகளை தாங்கன்னு, தேவன் கொடுத்தவைகளை சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி. மனைவியை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலன்னா மனைவி என்ன செஞ்சிருவோம்? புருஷனை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், கொடுத்த பிள்ளைகளை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், கடவுள் ஏற்கனவே கொடுத்த வீட்டை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், கடவுள் ஏற்கனவே கொடுத்த சபை ஜனங்களை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், கடவுள் ஏற்கனவே கொடுத்துருக்காருல இந்த நேரம் அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், இன்னைக்கு கர்த்தர் பணம் கொடுத்துருக்காருல அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். கடவுள் கொடுத்ததை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா நாம் அதிகம் பெற்றுக்கொள்ள, இது வாழ்வின் எல்லா பகுதியும் வேலை செய்து பாரு. கடவுளே கேள்வி கேட்பாரு, நான் ஏற்கனவே கொடுத்ததை ஒழுங்காக மேனேஜ் பண்ண மாட்டேன்ற, இன்னமும் உனக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அதான் பைபிள்ல போட்டிருக்கு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் போட்டிருக்கு. வித்தியாசமா இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்குது. நாம் என்ன செய்வோம்? ஐயா அவன்கிட்ட நிறைய இருக்குது, இவங்ககிட்ட இல்லை, இருக்கிற ஆள்கிட்ட பிடிங்கில ஆள்கிட்ட செய்யுங்க கொடுங்கன்னு சொல்லுவோம். பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் வித்தியாசமா இருக்குது. இல்லை இல்லை, இவன் இல்லாதவன். என்ன இல்லை என்னன்னா, இருக்கிறத ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியல, இருக்கிறத கொண்டு பெருக்க தெரியல, இவன்கிட்ட போய் இன்னமும் கொடுத்தாலும் அப்படிதான் இருக்க போறான். ஏன்னா இன்னமும் அவனுக்கு கண்ணோட்டம் மாறவில்லை. ஸோ பைபிள் படி முதல்ல நமக்கு பணத்தை குறித்து கண்ணோட்டம் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். பணத்தை குறித்து எனக்கு உண்டாக வேண்டிய கண்ணோட்டம், முதலாவது கண்ணோட்டம், என் பணத்துக்கு நான் அதிகாரி அல்ல, கர்த்தரே அதிகாரியாக இருக்கிறார். நான் தான் சார் சம்பாதிக்கிறேன், நான் தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு சுவாசத்தை கொடுக்குறவரே கர்த்தர் தான். ஆமே. உங்களுக்கு புத்திய, ஞானத்தை, வேலையை, வழிகளை இந்த காலகட்டத்தை பிறக்க வச்சது எல்லாமே கர்த்தர் தான். வேதத்தில் போட்டிருக்கு, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில வேலைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ நம்ம வெளியே போயிட்டோம் போல, ஆண்டவர் நம்மளை கைவிட்டான்னு நினைக்கிறீங்க. இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ நடக்கிறது கூட ஆண்டருக்குள்ள அவர் உங்களுக்கு நேர்த்தியாக நன்மையாக மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார்.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ நடக்குது வாழ்க்கையில். இல்லை இல்லை, எத்தனை கர்த்தரை உண்மையாக தேடுறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்குள் பிழைப்பீர்கள், அவருக்குள் அசைகிறீர்கள். நான் சொல்கிற காரியங்கள் நேர்த்தியாகி முடியும். இயேசு நாமத்தினால நன்மையாக முடியும். நான் இருக்கிறதே அவருக்குள்ள தான் அங்கே இருக்கிறேன். ஆக முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து, அவர் தான் எஜமான், நான் உக்கிரானக்காரன். சொல்லுங்க, கர்த்தர் என் எஜமான், நான் உக்கிரானக்காரன். அவர் தான் ஆதாரம். நான் வந்து அவர் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கிறேன். அனுபவிக்க வேணான்னு கர்த்தர் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே யாருடையது? கர்த்தருடையதுன்ற ஒரு வெளிச்சம் எனக்கு எப்பயுமே என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது பணத்தை மாற்ற நான் பேசலை. இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த நேரம் கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது தான். அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ முதலாவது விஷயத்தை கொஞ்சம் நான் காண்பிக்கிறேன். அதாவது காட் இஸ் மை சோர்ஸ், ஹீ இஸ் மை சோர்ஸ். அவர் தான் என்னுடைய ஆதாரம் என்கிற பாட்டுக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், ஆனால் என்ன உங்கள் வேலையும் தொழிலும் ஆதாரம் கிடையாது, கர்த்தர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அங்கே போவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு செல்லுங்க. 1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நான் கேட்குறேன், இங்கே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உரியது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சீங்களா ஜெயிக்கலையா, பணம் இருக்குதா இல்லையா நான் கேட்கல. நான் கேட்ட கேள்வி ஒன்று. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படி சொன்ன வார்த்தை கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குரியது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆழமா நம்பணும். அங்க வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாம் பார்த்து மாத்திரம் பேசல, த்ரூ ஜீசஸ் மூலமாக, இயேசுவின் மூலமாக புறஜாதே ரட்சிக்கப்பட போறதுனால அங்க சொல்ல போனா இயேசுவுக்குள்ள என்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப முதல்ல ஆபிரகாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் வந்து நீ கிடையாது, நான். ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த மாதிரி தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும் பாருங்க. யாருக்கோ சொன்னார்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாமே எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆபிரகாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம் வந்து நான் உன் ஆதாரம் என்பதற்காக இங்கே சொல்லுவார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுக்கே விசுவாசம் வேணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த இடத்துலையே யாருக்கு ஆபிரகாமுக்கு ஒன்று வேணும், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம். எனக்கு எதெல்லாம் ரொம்ப பழக்கமாக இருக்குதோ, இதுவரைக்கும் எங்கே நான் வளர்ந்து வந்தனோ, அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தர் புதிதாக ஒரு தேசத்துக்கு என்ன செய்ய அழைக்கிறார். ஓ இனம், தேசம், தகப்பன், தாயை விட்டு புறப்பட்டு செய்ய நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அங்கே போகிறாரு. நமக்கு நல்லா தெரியும். அங்கே போனவொடனே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார். அது பழைய காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். அங்கே இருக்கிற ராஜாக்கள் வந்து யாராவது பெண் அழகாக இருந்தால் தனக்கு மனைவியாக்கி கொள்வாங்க. அப்போ இங்கே இருக்கிற பெண் வந்து சாராய் வந்து ஆபிரகாமுடைய மனைவினா கொண்டு போட்டுவான்னு சொல்லிட்டு ஆபிரகாமே சொல்லுவார், இவனுடைய சகோதரின்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், அந்த பார்வோன், இந்த பார்வோன்னா எகிப்தில் இருக்கிற எல்லா ராஜாவுக்கும் பேர் தான் பார்வோன் தான். பாருங்கள், அவங்க பேர் வித்தியாசப்படும், ஆனால் யாரெல்லாம் எகிப்து ஆளாடுறாங்க அவங்க பேர் என்னது? பார்வோன் தான். யோசேப்பு காலத்தில் யோசேப்பு அறியாதிருந்த வேறு ராஜா எலும்பி, பார்வோன் எலும்பின்னு போட்டிருக்கேன். அவங்க காலத்துலையும் பார்வோன் தான். சரி, இந்த மாதிரி எகிப்தை ஆள்ற ஒரு ராஜாட்ட போய் சிக்கி கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் தப்பு தான் பண்ணுறாரு, ஆனால் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம் சார்பில் கிரி நடப்பிக்கிறார். அவருக்காக போய் பேசுகிறார். இவர் தான் போய் சொன்னார். ஆபிரகாம் தான் சொன்னார், என் மனைவி இல்லை, யார் சகோதரின்னு சொன்னார். அவன் அதை நம்பி தான் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான் சாராயை. ஆனால் கர்த்தர் வந்து சொப்பனத்தில் கண்டிக்கிறார். யார் சார்பாக பேசுகிறாரு? ஆபிரகாம் சார்பாக பேசுகிறார்.
பேசி அந்த சம்பவம் எப்படி முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே போட்டிருக்கு 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அங்கே 2ஆம் வசனத்தை, ஆபிராம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானா இருந்தான். சரியா? அப்படியே நீங்கள் அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆசை மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆபிராமை தேவன் எப்படி ஐஸ்வர்யம் ஆக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வேலை பார்த்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை பார்த்தாரு. அவர் மந்தையை மேய்ச்சாரு, மந்தை மேய்ப்பெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இங்கே எதிரான சூழ்நிலையில் கூட கர்த்தர் வந்து ஆபிரகாம் சார்பில் வேலை செஞ்சு வெள்ளியும் பொண்ணை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார் கர்த்தர். வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமான். மறுபடியும் சொல்லுவோம், வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளை உடைய சீமான். அந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்படணும். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தனால மட்டும் இது என்ன செய்யலை, ஆபிரகாமுக்கு வரல. எதிரான சூழ்நிலையில் தேவனுடைய தயவு இப்படி வெள்ளியும் பொண்ணுமான ஆசையோட சீமானாக மாற்றிடுச்சு. ஆபிரகாமுடைய ஆடுகளும் லோத்துடைய ஆடுகளும் ஒன்றா சேர்ந்திருக்க கூடாமல் போயிட்டுன்னு பார்க்குறோம். பூமி அவர்களை தாங்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். கொஞ்ச நேரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்தவொடனே ஆபிரகாம் தான் முதல்ல பேசுகிறாரு. நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். அவர் சொல்றாரு வார்த்தை, நீ இடதுபுறம் போனால் நான் அங்கிட்டு தான் போவேன். இந்த வந்த அப்படி சொல்ல, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம், நீ வலதுபுறம் போனால் நான். ஆபிரகாம் கர்த்தரை ஆதாரமாக கொண்டிருக்கிறாரு. முதல்ல புறப்பட்டு வா, நான் வந்துட்டாரு. ரெண்டாவது இங்க சண்டை, வாக்குவாதம் வருது. அவரே சொல்றாரு, நீ லெஃப்ட் போனா நான் ரைட்டு போயிரு, நீ ரைட்டு போனா லெஃப்ட் போயிருன்றார். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் நான் நல்லா இருக்கிறது இடதை பொறுத்தோ வலதை பொறுத்து இல்லை, அது வானத்திற்கு கர்த்தரை பொறுத்து இருக்கிறது. இடது வலதுக்கா ஸ்தோத்திரம். ஆனா உள்ள ஆள் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னப்பா கிடைச்சி போச்சு விடக்கூடாது கட்டி அணைச்சிக்கிட்டு இந்த பணத்தை இறுக்க பிடிச்சிக்கிட்டு அப்படி அவர் இல்லை. இப்போ என்ன சொல்ற, வாக்குவாதம் வேணாம், கர்த்தர் நாம வந்து கெட்டு போயிடும். நீ இடதுபுறம் போனால் நான் போகிறேன், வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன்னு சொல்கிறான். அவன் விவரமான ஆள், நல்ல பூமியை பார்த்து தெரிந்து கொண்டு போயிட்டான்னு போட்டிருக்கு. சாய்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது. இப்போ சொத்து பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தம்பி எடுத்துக்கப்பா, அவனுக்கு எது வேணுமோ அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம எது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தா நடுப்போம். சில அண்ணன்கள் இருக்கிறாங்க, சரி தம்பியை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இருப்பாங்க இல்லையா, சரி ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எது நல்லது, அவனுக்கு 2 பிள்ளை தான், எனக்கு 4 பிள்ளை, அவனுக்கு இவ்வளோ இருந்தால் போதும், அப்படி இப்படி ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா. நம்மால் அதெல்லாம் பார்க்கல. ஐயோ இந்த ஆடு வேறு இருக்குது, இப்போ நல்ல புல்வெளியாக வேணும்னா இந்த பக்கம் தான் இருக்குது, அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. வித்தியாசமாக இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆபிரகாமுடைய மந்தைக்காக புல்களை முளைக்க பண்ணியிருப்பார். ஆமே, நல்லா யோசித்து பார்த்து தான் தெரிந்து கொண்டு போகிறான். இங்கிட்டு போனால் நம்ம பெருக முடியாது, நம்ம இங்கிட்டு போயிடுவோம். பார்த்தா வேஸ்டான லேண்டை தான் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் கிட்ட லோத்து கொடுத்துட்டு போகிறான். ஆனால் கதையே வேறு மாதிரி முடியுது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றார், கண்களை எடுத்து பார், இந்த தேசத்தை முழு நினைச்ச உனக்கு தருவேன்னு சொல்லுகிறாரு. அதுக்கப்புறம் லோத்து போய் அங்கே மாட்டிக்கிட்டான். ஆபிரகாம் 318 பேரை கூட்டு போய் யுத்தத்தில் ஜெயம் பண்ணி லோத்தை பிடிச்சு கொண்டு வராரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. சோதம் ராஜா வந்து சொல்கிறான், இந்த வெள்ளியும் பொண்ணை என்ன செய், எடுத்துக்கொள் அப்படி சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார், ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கி நின்று நீ சொல்லாதபடிக்கு. அவருக்குள்ள ஆழமான வெளிச்சம், கர்த்தர் தான் என் ஆதாரம். ஆமென். போனால் போகட்டும் போ அப்படின்னு இருங்க, நான் சொல்ல வரல. ஆனால் இவருக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து, இந்த சோதம் கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம், குவிச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா என்ன ஐஸ்வர்யமாக்கிறது யாரும் கேட்டால் கர்த்தர் பேர் நாம வரணும், அவர் நாம மையப்பட வேணும். அதனால் இது எனக்கு வேணான்னு சொல்லாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உள்ள வெளிச்சம் இருக்கணும். கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ் என்பதில். வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நான் கைகளை உயர்த்துகிறேன். அங்கேயும் நிரூபிக்கிறாரு, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம். ஈசாக்கையே கொடுக்க சொல்றார் கர்த்தர் வந்து. அவர் பார்ப்போம் என்னன்னாலும் சரி கர்த்தர்ட்ட
கர்த்தர் நம்பி கொடுக்கலாம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் வந்து ஓடிட மாட்டாருங்க. கர்த்தர் நம்பி கொடுக்கலாம். பெத்த பிள்ளைய 100 வயசில் பெத்த பிள்ளையை கேட்குறாரு தகன பலியா பலியிட சொல்லி. ஆபிரகாம் ஒன்றும் பயப்படலை. அவருக்குள்ள வெளிப்பாடு தெரியும் நமக்கு. ஒருவேளை இவனை பலியிட்டு சாம்பலா போனால் கூட மறுபடியும் உயிரோடு எலும்ப வைக்க கர்த்தரால் கூடும். ஏன்னா உன் சந்ததி விளங்கும் என்று, இவன் மூலமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. அப்புறம் எப்படி விடுவார்? எத்தனை பேருக்கு கர்த்தர் வார்த்தை மேல் நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா? விட்டவன் எவனும் 100 தனியாக பெற்றுக்கொள்வான் சொல்லியிருக்காருல்ல, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ ஈசாக்க போய் தகனபலியாக பலியிடு அப்படின்னு சொன்னவொடனே, இது வரைக்கும் கொடுத்தேன், இனிமேல் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, போதும், லிமிட்டு தாண்டி வர்றீங்க, அது உங்கள் பார்டர், இது என்னுடைய பார்டர், நானும் வரமாட்டேன் நீங்களும் வராதிங்க அப்படின்னு சொல்லலை. அப்புறம் பார்க்குறாரு, எல்லாமே உங்களுடைய தாங்க. ஏன் உயிரை ஏன் ஜீவனை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஈஸியாக. இப்போ அதை விட மேலானது என்னுடைய குமாரனுடைய ஜீவன். அதை கேட்குறீங்க, அது எனக்கு எவ்வளோ வலிக்கும். பரவாயில்ல, நீ நல்லவர், எனக்கு நல்லா தெரியும், நான் தைரியம் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். இந்த மாதிரி தேவன்கிட்ட தனிப்பட்ட ஒரு ஐக்கியத்தால் உண்டாகிற ஒரு நெருக்கம் பாருங்க. கர்த்தர் உங்களை நம்பி வானத்தை திறப்பார் இயேசு நாமத்தினால. அதான் சொல்கிறேன், இது வெறுமன பணம் அறிக்கை பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இதுவும் ரொம்ப முக்கியம். அந்தரங்கத்தில் கர்த்தர் மேலே நீங்கள் எத்தனை பேர் மகா பெரிய ஐஸ்வர்யாக விரும்புகிறீர்கள்? ஆமென். அப்படின்னா இந்த மாதிரி ஆளாக மாறணும். நாங்களாம் அப்படி தான் ஆக போகிறோம். எங்களை கர்த்தர் அப்படி ஆக்குவார் கண்டிப்பாக. எங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. எங்களுக்கு தேவன் தான். ஆமென். டக்குன்னு இடிக்க பிடிச்சிக்கிட்டு ஐயோ இதை பிடிச்சி விட்டுட்டோம்னா போச்சு அப்படிலாம் கிடையாது. எதையும் விட ரெடி நாங்கள். இப்போ இந்த ஆலயத்துக்கு போகிறோம், இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போவோமே, இருந்து பொறுமையாக போவோமே அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கே போய் நீங்கள் நிம்மதியாக ஆராதிப்பதற்கு சபையை கட்டி முடிக்கப்படும் இயேசு நாமத்தினால். ஏன் பணத்தை செலவழிக்கிறீங்க? கர்த்தர் உடைய காரியம் நடக்கணும். நாங்கள் ஃபெய்த்தில் கால் எடுத்து வைக்கிறோம், கர்த்தர் சப்போர்ட் பண்ணுகிறாரு, அவர் முன்பாக போய் கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் சொகுசாக வாழ்றது அப்புறம். சொகுசாக வாழ வைப்பாரா? கண்டிப்பாக செய்வாருங்க, கண்டிப்பாக செய்ய. அது எப்படி செய்யாமல் இருப்பார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதனால் கடவுளை நம்பி கொடுக்கறதுல பயம் போயிடணும். கடவுள் நிஜம், கர்த்தர் நிஜம். தான் குமாரனை கொண்டு போய் பலியிட கொடுக்குறாரு. என்ன நம்பிக்கைன்னு கேட்டால், கர்த்தர் என்னுடைய ஆதாரம். இப்போ அவரை பற்றி வாசிங்க, அங்கே போட்டிருக்கு ஆதியாகமம் 24:35. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். யாரு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்? பாருங்க, தேவன் மனிதன் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த மனிதனையும் தேவன் தான் கொண்டு வரணும். ஆமென். எந்த சென்ஸில் பேசுகிறோம் அப்படின்னா, மனுஷனை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு இடத்துல பேசணும். கர்த்தர் சர்வ வல்லவர். நான் அங்கேருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். இதோட சோர்ஸ் யாருன்னா கர்த்தர். எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த மனுஷங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழிகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் சோர்ஸ் யாருன்னு கேட்டால், ஏன்னா அந்த மனுஷங்களும் வழிகளும் தயவுகளும் ஏதுக்களும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நல்லா பதிக்கணும், கர்த்தர் தான் ஆதாரம். இங்கே ஆபிரகாம் பற்றி ஒருத்தர் சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க, வாசிங்க 35ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் எஜமானி மிகவும் ஆசீர்வதித்திருக்கார். யார் ஆசீர்வதித்திருக்கிறா? கர்த்தர். உங்கள் ஃபேமிலியை பார்த்து மற்றவங்க இப்படி சொல்ல எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க, நீ குடும்பத்தோடு காரில் வர்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. வாயில் ஃபுல்லாக யார் வரணும்? கர்த்தர்னு வரணும். யார் சொன்னால் வரணும்? மற்றவங்க சொல்லணும். அப்படி அது பார்த்தாலே தெரியும். நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தினால. அது எப்படி தெரியுமா தெரியும்? அந்தரங்கத்தில் பணத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த ஆலயம் கட்டுறோம், உங்கள்கிட்ட ஒன்று பேசிட்டு அந்தரங்கத்தில் போய் உருவாப்படலாம் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து அந்தரங்கத்தில் அந்த சோதம் ராஜா கொடுக்குற பணத்தை அப்படி நைட்டு தானே லைட் அமர்த்துறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாது. பிரியன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், ஆனால் நான் வாங்கினது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சா கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதோட சம்பவம் என்ன செஞ்சுருக்கோம்? சோதம் கையில் ஆபிரகாம் பணத்தை வாங்கி போய்விட்டார்னு கதை புல் ஸ்டாப்பு வச்சுருக்கோம்.
ஆனால் அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கதை தொடருது. எப்போ தொடரும் தெரியுமா? அந்தரங்கத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. அது குறிப்பாக பணத்தில் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம், யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அதை திரும்ப கொடுத்துடணும். ஏன் கவனிங்களேன், தேவன் ஒரு மனுஷனுடைய கேரக்டரை, அவனுடைய கேப்பபிலிட்டியை, அவன் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், பணத்தை எப்படி கையாளுறான், பண விஷயத்தை எப்படி நடக்கா என்பதை வைத்து தான் கர்த்தர் அவனை நிர்ணயிக்கிறார். அந்த சாரால் மரித்த பிறகு அவளை அடக்கம் பண்ணதுக்கு நிலம் வாங்கப்படுது. சும்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. வேண்டாம், நிறுத்து, கையில் கொடுத்துட்றான். நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஆபிரகாமு இப்படி நிலத்தை வாங்கிப்பட்டு காசை கொடுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்போயே டீல் பண்ணி முடிக்கிறார். பத்திரம் போட்டுறாரு. காசு விஷயத்தில், பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அப்படின்னா கர்த்தர் ரொம்ப கரெக்டாக இருக்கிறார்னு அர்த்தம். ஆனால் ஒரு தீர்மானம், ஆமாம் நான் கடனில் இருக்கிறேன், கடன் வாங்கிட்டேன், ஆனால் எல்லா கடன் திருப்பி கொடுப்பேன் இயேசு நாமத்தினால. அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடனை வாங்கி போட்டு திரும்ப கொடுக்காம நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உங்கள் விசுவாசத்தையே மறுதளிப்பது போல இருக்கிறது. ரொம்ப ஆழமான காரியம். சரியா? ஒருவேளை தவிர கர்த்தர் மன்னிப்பாராக. நீங்கள் இன்றைக்கி தீர்மானம், நம்ம யாராக இருந்தாலும் வாங்கினா என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இந்த சொன்ன டேட்டில் கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த மாதிரி நேர்மையாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். முதலாவது, ஆபிரகாம் கர்த்தர் ஆதாரமாக பார்த்தார். அதனால் அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பணம் ஐஸ்வர்யம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யலை, வரலை. கடவுளோட தயவு உங்கள் சந்ததி ஐஸ்வர்யவன் ஆக்கும். ஆமே. வசனத்தின்படி நமக்கு கண்ணோட்டம் இருக்கணும். முதலாவது காரியம் சொல்லிட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வேலையும் தொழிலும் பணமும் என் ஆதாரம் கிடையாது, கர்த்தர் தான் என் ஆதாரமாக இருக்கிறேன். ஹீ இஸ் மை சோர்ஸ். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சத்தம் வருமானால் நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேனே தவிர பணத்தை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். முதலாவது கர்த்தருடைய சத்தம், ரெண்டாவது தான் பணம். இந்த மாதிரி தான் ஆபிரகாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அதுக்காக வாலிபர்களை கவனிங்க, இந்த பணத்தை சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யன் ஆக வேண்டும், பெருக வேண்டும் என்கிற அதில் அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அதை நல்லா விசுவாசிக்கும் செய்யணும். கர்த்தர் சொன்னார்னா அந்த இடத்த விட்டு போங்க, கர்த்தர் சொன்னார்னா அங்கே இருங்க, கர்த்தர் சொன்னார்னா கொடுங்க, கர்த்தர் சொன்னார்னா வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் சொல்கிற கேட்டு செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா? சத்தமாக சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கணும், ஆக்கணிக்கு தப்பான்னு போட்டிருக்கு. உண்மையாக இருந்தீங்கன்னா, உண்மையாக தொழில் செய்வீர் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? பரிபூர்ண பிளஸ்ஸிங்க கட்டளையிடுவார் இயேசு நாமத்தினால். இதை தாவீது பண்ணார். அங்கே போங்க வேமா. 1 நாளாம் 29 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும். 1 நாளாம் 29:16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சபதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. முதல்ல அங்கீகரிக்கிறான். ஆட்டு மைப்பனா இருந்தவன் ஐஸ்வர்யா மாறிட்டான். ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்றான், இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே உம்மிடத்திலிருந்து வந்தது. சொல்லுங்க, கர்த்தாவே, நாங்கள் சகோதரிக்க போகிற இந்த பொருட்கள் எல்லாம், சொல்லுங்க, எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இது மாதிரி ஒரு சமாதானமான வாழ்க்கை வேறு எதுவும் தர முடியாது. அவர் சோர்ஸு, நான் உக்ரானக்காரன், அவர் கொடுக்கறத நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற இடம் நம்பிக்கை பணத்து மேலேயே கிடையாது. நம்பிக்கை யார் மேலே வந்துருச்சு? கர்த்தர் மேலே வந்துருச்சு. இது இல்லாதனால தான் பாருங்கள், பணத்தில் ஒரு மனுஷன் தப்பு செய்யும்போது கேரக்டரே மாறிடுது. பார்த்தீங்களா? கரெக்டாக பணத்தில் தப்பு செய்யும்போது கேரக்டரே மாறிடுது, அவங்கள செய்ய வச்சிருது தப்பா. இப்போ வேதமும் அப்படி தான். கடவுள் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? பணத்தை ஒரு மனுஷன் எப்படி கையாளுகிறான் என்று பார்க்கிறார். அப்போ அடுத்து அவங்க 14 போட்டிருக்கு, வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, ஒருவேளை உங்களால்
கர்த்தருக்கு கொடுக்க முடியலன்னு வச்சுக்கங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எங்களை எடுத்துக்கோங்களேன். என் மனைவி 40,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தா. வேலை விடும்போது நானும் வேலையை விடும்போது அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அலவன்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், அடுத்து ஏராளமான வாய்ப்பு வந்துருச்சு. எப்படி விட முடிஞ்சிச்சு? எப்படி அதுக்கப்புறமும் சில தீர்மானங்கள்லாம் சர்ச்சை வந்து கர்த்தர் வச்ச வழியிலேயே உறுதியாக போகிறோம். ஏன் எப்படியாவது செய்யலை? இன்னமும் ஒரு அக்கௌண்ட் நம்பரை கூட நம்ம யூடியூப்பில் போடலை. ஒரு காணிக்க பகிரங்கமாக யூடியூப்பில் என்ன செய்யலை, கேட்கலை. இப்படிலாம் செஞ்சதுக்கிட்டே சர்ச்சில் தான் பேசுகிறோம், வசனத்தை எடுத்து சொல்கிறோம். எப்படி செய்ய முடியுது? அது ஒரு திராணி. என்ன திராணி தெரியுமா? கர்த்தர் கொடுப்பா. நாங்களும் கொடுக்க முடியும், எங்களாலும் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னா, நாங்கள் கர்த்தர்கிட்ட கொடுக்குறோம், திரும்ப கொடுப்பார். நிச்சயமாக கொடுத்ததெல்லாம் அவருடையது. அப்போ கொடுக்க கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு அந்த மணி மேலே தான் இச்சை இருக்குது. நீங்கள் டைவர்ஸ் பண்ணணும், விவாகரத்து பண்ணணும். 2 பேருக்கு ஊழிஞ்சவங்களால கூடாது. 2 ஒய்ஃப் வச்சு கூடாது. சரியா? ஒன்று தேவன், இன்னொன்று பணம். எது சூஸ் பண்ணுன்ற மாதிரியா? என்ன பணம் வேணாம் சொல்லுவாரா? இல்லை, அப்படி சொல்லல. அவர் கூட கொடுக்கறதுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்குறார். நான் நிறைய உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன் மகனே மகளே, கொடுக்க விரும்புகிறேன். நீ ஆனால் கொடுக்குற ஆளாக இருக்கணும். நீ கடவுள் தான் சோர்ஸ் நம்புகிற ஆளாக இருந்தால் முதல்ல கடவுள் கொடுக்குற ஆளாக இருக்க முடியும். அவங்க சொல்கிறாங்க வந்து இப்படி இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இந்த திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். இந்த திராணி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறோம் என்கிற வெளிச்சம். அப்போ மோசே சொல்லுகிறாரு, இன்னைக்கு உன் கையில் ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க, பலனை கொடுக்கிறவர் அவரே அப்படின்னு. ஸோ தேவ பிள்ளைகள் இந்த பணத்தை குறித்த கண்ணோட்டத்தில் அவர் தான் என் சோர்ஸு, நான் உக்ரானக்காரன். இப்போ கர்த்தர் என்கிட்ட கொடுத்ததெல்லாம் அவருடையது. கர்த்தர் கொடுக்குன்றதில் எனக்கு எந்த தயக்கம் வரக்கூடாது. இங்கே யாரும் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்க ஏன் முடியுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கும். இது என்னுடையது இல்லை, கர்த்தருடையது. ஒன்றுமே இல்லாத ஆள் கூட உடன்படிக்கை பண்ணுறாங்க, கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணுறாங்க. நான் போகிற தேசத்தில் என்னை உயிரோடு காத்து எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் கொடுத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவீரானால் நான் சம்பாதிக்க நீ தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆமாம், ஆனால் ஒன்று நம்புகிறேன், நீ தான் என்னுடைய ஆதாரம். ஆதாரம் நம்புறதுனால கண்டிப்பாக என்ன செய்ய, உமக்கு நான் கொடுப்பேன். நீ ஒரு பிரமாணத்தை நினைச்சு வைத்திருக்கிறீர். அந்த பிரமாணத்தை ஏன் வச்சிருக்கிறீர்? உனக்காக வச்சிருக்கிறீரா? கிடையாது, எனக்காக வைத்திருக்கிறீர். ஏன்னா எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது கர்த்தர் சொல்றாரு. இடத்துல போட்டிருக்கு, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்வேன்னு நினைக்கிறியா? மலைகளில் திரிகிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. இவங்களுக்கு பாருங்க, இந்த பலியிடுறது ஏன் தெரியுமா? பலியிடுறது வந்து இயேசுக்கு அடையாளமா இருக்குது. இந்த பலியிட்டு வந்த உடனே இவங்களுக்கு என்ன நினைப்புனா, இவருக்கு பலி செத்துறதே பலிதான், ரொம்ப ஆடு அடிக்காம விட மாட்டார் போலயே. கழிச்சு எப்பா அந்த ஆடு வந்து உனக்காக அடிக்க சொன்னேன் நான், அது வந்து இயேசுக்கு அடையாளமா இருக்குது. இந்த பலியை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் யாரும் தெரியுமா உனக்கு? மலைகள் இருக்குது, ஆயிரமான எருதுகளும் மாடுகளும், அதெல்லாம் என்னுடையதுன்றார் கர்த்தர். அப்ப ஏன் இப்படி பிரமாணத்தை வச்சாரு? கர்த்தர் அப்படி வச்சிருக்காருன்னா நான் என்ன செய்ய போறேன்? கீழ்ப்படிய போகிறேன். நான் சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்ல அப்படி என்ன செஞ்சிருங்க, செஞ்சிருங்க. யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தர் எனக்கு இந்த பிரமாணத்தை வச்சிருக்காரு, என் கண்ணை திறந்து விட்டுருக்காரு, நான் என்ன செய்வேன்? அது வழியாக போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அவர் எஜமானு, அவர் தான் என் சோர்ஸு. அவர் கொடுக்கறதுக்கெலாம் நான் ஒரு உக்ரானக்காரன். அப்போ அவர் என்கிட்ட என்ன கொடுத்தாலும் எல்லாவற்றையும் எப்படி என்ன செய்வேன்? ரொம்ப ஒழுங்காக மேனேஜ் பண்ணுவேன். அப்போ இஷ்டத்துக்கு பணத்தை செலவழிக்க முடியாது. அங்கே போவோம், லூக்கா 16 போயிருங்க. அந்த சம்பவத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். சரியா? பொதுவாக ஐஸ்வர்யவான்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டேன், இப்போ கொத்துகிறதுக்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். வாசிப்போம். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. உங்களுக்கு தெரியும் சம்பவம், வாசிப்போமா?
தன் எஜமானத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்படி உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து, நின்றுட்டு எழுதாத, உட்கார்ந்து பொறுமையா என்ன செய்ய, 50 என்று சீக்கிரமா எழுது. அது யார் விட்டு பணத்தை எடுத்து யார் வேலை பார்க்குறாங்க பாரு. தாராள பிரபு. எங்கள் எஜமான் உனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தாரு? 100 குடம் எண்ணெய். இங்கே வா, அமைதியாக உட்காரு, இல்லை சார் எதுவும் ஜூஸ் குடிக்கிறியா, குடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணு, 100 எழுதாது, எத்தனை எழுது, 50ன்னு எழுதிக்கோ, நல்லா என் முகத்தை பார்த்துக்கோ, சரியா? இந்த மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் அப்படியே போட்டிருக்கு. பின்பு அவன் வேறொன்றை நோக்கி, நீ பெற்ற கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டையை வாங்கி 80 என்று எழுது என்றான். சரி, ஓகே. இப்படி சொன்ன உடனே அடுத்து இயேசு காமெண்ட்ரி கொடுக்குறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த உக்ரானக்காரனை பார்த்து? உண்மையை சொல்லு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய், ஏற்கனவே திருட்டு வேலை பார்த்துட்டு இப்போ இன்னமும் எஜமான் காசு எடுத்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு தெரியலையா? சிசிடிவியில் பதிவாயிருக்கு நேரம் வந்து அப்படின்னு போயிருக்கும், ரிப்போர்ட்டு போயிருச்சு ரிப்போர்ட்டு. ஏங்க நீங்கள் இவ்வளோ சொன்ன பிறகு என்ன பண்ணுறானா, இந்த மாதிரி உங்கள் கடன் எடுத்து நீ கொடுத்த காசு எடுத்து கம்மியாக எழுத வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு, எஜமானுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. எஜமானுக்கு அந்த பணத்தை விட அந்த பணத்தை குறித்து அவனுக்கு இருக்கிற கண்ணோட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதான் அடுத்த வசனம் போட்டிருக்கு, வாசிங்க. அநீதி உள்ள என்ன உக்ரானக்காரன், அநீதியில் உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தார் என்று எஜமான் கண்டு பார்த்துட்டார். எட்ரா சிசிடிவியை அப்படின்னு பார்த்தா, அடப்பாவி, அவன் அநீதி உள்ளவன் தான், செஞ்சது அநீதி உள்ள விஷயம் தான். ஆனால் அநீதி உள்ள உக்ரானக்காரன் எப்படி செஞ்சானா, புத்தியாய் செய்தான். ஆனால் வாழ்க்கையில் நல்லவங்களா இருக்க ரொம்ப முக்கியம். நல்லவங்களா இருந்தால் மாத்திரம் பத்தாது, எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, புத்தியாய் இருக்க வேண்டும். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்கள் இருக்கிறார்கள் என்றார். எல்லா நேரமும் கிடையாது, ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் காமெண்ட்ரி கொடுக்குறாரு, விஷயத்தை சொல்றாரு. புத்திமான், எல்லாம் சொல்லுங்க, புத்திமான் ரொம்ப முக்கியம். சக்திமான் இல்லை, புத்திமான். அது வந்து புத்திமான். இயேசு உங்க ஞானமாக இருக்கிறார். நிறையா பேர் வாழ்க்கையில் போய் கடனில் மாற்றுகின்ற காரணம் வந்து புத்தி இல்லாமல் தான் மாற்றிருக்காங்க. பொதுவாக அடுத்தவனுக்கு போய் கையெழுத்து போடுறது, நான் போடுறேன் சைன் எனக்கு போடுறதுக்கு நல்லா கை நாட்டே வச்சு விட்டுறேன் வாங்க. இயேசு வந்து எல்லாரும் மீது அன்புள்ளவர் தான். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அவர் வந்து மனுஷரை நம்பி இணங்கவில்லைன்னு போட்டிருக்கு. யாரையுமே இயேசு என்ன செய்யலையாம், நம்பலை, அன்பு வச்சிருக்காரு, ஆனால் யாரையும் நம்பி இணங்கவில்லை. அப்போ இங்கே சொல்றாரு புத்திமானாருன்னு சொல்றாரு. அப்படி என்ன கண்டுபிடிச்சு விட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இவன் நினச்சிருந்தா அந்த பணத்தை என்ன ஆட்டையை போட்டு ஒரு லேண்டை வாங்கியிருக்கலாம், ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஒரு கார் வாங்கியிருக்கலாம், ஏதாவது வாங்கியிருக்கலாம். இவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யற, ஒன்றும் பண்ணல. பணம் வந்து ஒரு டூல், பணம் வந்து ஒரு டூல். தேவனை போலவே பணத்தை ஒரு டூலாக பயன்படுத்துகிறான். பணம் வந்து ஆதாரம் கிடையாது. பணத்தை விட ரொம்ப முக்கியமானது தயவு. பணத்தை விட மேலானது தயவு. ஆபிரகாமுக்கு பணத்தை கொண்டு வந்தது, பணத்தை அவர் பிடிச்சிக்கல, அவர் பணத்தை நம்பல. எதை நம்பினார்? தயவை நம்பினாரு. இந்த மனுஷன் பாருங்களேன், அந்த பணத்தை வச்சு எதை சம்பாதிக்கிறான்? தயவை சம்பாதிக்கிறான். அந்த மனுஷ கண்களில் தயவை சம்பாதிக்கிறான். நான் சொல்றேன், பணத்தை விட முக்கியமானது தயவு. மைண்டில் வந்து எதை பெருசாக பார்க்கணும்னு கேட்டால், கர்த்தருடைய தயவு என்ன, கர்த்தருடைய காரியம் என்னை பெரியவனாக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு எஜமான் இப்படி தான் திங்க் பண்ணுவார். பணம் ஒரு டூலு, பணத்தை விட பெருசு தேவனுடைய தயவு. மூணாவது, அந்த பணத்தை தன்னுடைய எதிர்காலத்துக்கென்று நம்ம பயன்படுத்துகிறான். அதை வச்சு ஐயோ என்ன செய்வேன், எஜமான் சீட்டை கிழிச்சிட்டாரே, ஃபியூச்சருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து எதிர்காலத்திற்கென்று விதைக்கிறான். என்ன செய்ய, எதிர்காலத்துக்கென்று விதைக்கிறான், கொடுக்கிறான். அப்போ கர்த்தர் அப்படி தான் யோசிக்கிறார். அப்போ இன்னைக்கு அனுபவிக்க வேணான்னு சொன்னாரா? சிலர் பாருங்க, சுத்தமாக அனுபவிக்க மாட்டாங்க, ஒரு டூர் கூட போக மாட்டாங்க, நல்லா உடுத்த மாட்டாங்க. அதுவுமே தப்பு. கஞ்சனாக இருக்கக்கூடாது, நல்லா உடுத்தணும். இன்னைக்கு கர்த்தர் எப்படி ஆசை வச்சிருக்காரோ அதில் என்ன செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும். நீ அனுபவிக்கிறதுக்கு சகல தினமே உனக்கு சம்பரமாக கொடுக்குற ஜீவனோட தேவன் போட்டு. ஏன்னா அதுவே ஒன்று ரிவீல் பண்ணுது, ஐயோ அப்படின்னு போட்டு. ஏன்னா அந்த மண்ணா போட்டு கொட்டினார்ல, தீந்துருச்சுன்னா, நாளைக்கு போடாமல் போயிட்டாருன்னா. நான் நம்பி இருக்கிறது வேலையே இல்லை, கர்த்தரை. என் ஆதாரம் கர்த்தர் என்பதில் உறுதியாக இருக்கும்போது
அவர் தயவு உண்டாக்குவார். அங்கே போட்டிருக்க கடைசி வசனத்தை வாசித்து முடிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். நீங்கள் உங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும். அதை தேவன் தப்புன்னு சொல்லலை. பட் மோர் ஓவர் நீங்கள் ஒருவேளை உங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து நித்தியத்தில் எதிர்காலத்துக்கென்று விதைப்பீர்கள் என்றால், அப்போ கர்த்தர் சொல்றாரு, அதாவது நித்திய வீடுகளில் நீங்கள் மாளும் போது மரித்த பிறகு நித்தியமான வீடுகளை உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போ பணத்தை செலவழிக்கும் போது இந்த பூமிக்கு வாழ்க்கைக்கு செலவழிக்கணும், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எதுக்கு செலவழிக்கணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் நித்தியத்துக்கென்று. அது இங்கேயும் பலனை கொண்டு வரும், அங்கேயும் பலனை கொண்டு வரும். எவன் ஒருத்தர் பணத்தை வந்து நித்தியத்துக்காக இன்வெஸ்ட் பண்றானோ அவன் தான் புத்திமான்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்ல, இயேசு சொல்றாரு. அப்போ எப்பவுமே ஒரு நித்தியத்து காரியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட கூடாது. திரும்ப அந்த சான்ஸு இயேசு மறிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதில் 2 கூட்டம். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா மரியாள், அவள் வந்து நலதமன தைலத்தை உடைச்சி இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே தைலத்தை ஊற்றிட்டா. ஐயோ 300 ரூபா பணம் வேஸ்ட்டாக போயிருன்னு சொன்னா அவள் சம்பவத்தில் வந்திருக்க மாட்டான். இன்னொரு கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மரியாள் கூட்டம், அவங்க திரும்ப போறாங்க. எப்ப சுகந்தம் இருக்க முடியும். அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்து விட்டார். சரி பரவாயில்ல, இது எதுவுமே செய்யாத ஜனங்கள் பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கும் போது என்ன பண்றாங்க? அதை சத்தமா சொல்லுங்க, பயன்படுத்துறாங்க. எல்லா நேரமும் சான்ஸ் அப்படி என்ன செய்யாது, வராது. ஈசாக்கு தகனபலியாக பலியிடு, இப்போ முடியாது, அடுத்த வருஷம் வாங்க பார்ப்போம், திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த அநீதியான உலக பொருளை வச்சு, இந்த பணத்தை வச்சு இங்கே வீடும் கட்டிக்கோ, காரும் வாங்கிக்கோ, நிலத்தை வாங்கிக்கோ, சந்ததிக்காக சேர்த்து வை, எல்லாமே வேதம் பேசுது, இல்லைன்னு சொல்லலை. அதோடு ஒப்பிடும் பொழுது நித்தியமும் ரொம்ப முக்கியம். அந்த நித்தியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவன் தான் புத்திமான் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இப்போ இந்த கொஞ்சம்ன்றது இயேசு எதை பற்றி பேசுகிறாரு? பணத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இயேசு வந்து ஒருத்தர் உண்மையை செக் பண்ணணும் அப்படின்னா அற்பமாக எங்கே ஆரம்பிக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள்கிட்ட நம்ம ஊழியத்தை கொடுத்து செய்ய வச்சு பார்த்துடணும். நல்லா செய்கிறானா? அப்படிலாம் செய்யல. முதல்ல என்ன கொடுக்காரு? முதல்ல இந்தாப்பா லீஸ்டான விஷயம், கொஞ்சம் இந்த பணத்தை கொஞ்சம் கொடுக்குறேன், நீ எப்படி இருக்கே நான் உன்னை நான் பார்க்குறேன். கடவுளை பொறுத்த வரைக்கும் பணம் ரொம்ப லீஸ்டாக இருக்குது. பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பணத்தில் கத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை என்ன செய்யல, உண்டாகலை. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருப்பான். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மையாக இருக்க போகிறது கிடையாது. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்கள் நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை உபயோகிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த அநீதியான உலகப் பொருளை உண்மையாக இல்லைன்னா எப்படி உங்களை நம்பி கர்த்தர் மெய்யான பொருளை கொடுக்க போகிறார்? அப்போ இந்த பணத்தை பற்றி பேசும்போது அது எப்படி பேசப்படுது? அநீதியான உலகப் பொருள் தான். பணம் வந்து அநீதியான உலகப் பொருள் தான். ஆனால் அதை விட மெய்ப்பொருள் இருக்குதுன்னு சொல்கிறார் கர்த்தர். வந்து நித்தியத்தில் நிறையா இருக்குது, இங்கே நிறையா இருக்குது, இதில் உண்மையாக இல்லைன்னா எப்படி நம்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மைகளாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? நல்ல கேள்வி. மறுபடியும் வாசிக்கிறேன். வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான் வாசிக்கிறேன். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவராக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஒரு வேலைன்னு இருந்தோன்னா எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதுலேயே உண்மையெல்லாம் அவனுக்கு எப்படி கர்த்தர் கூட கொடுக்க போகிறாரு? கர்த்தர் பார்க்குறாரு, ஒரு வேலை எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு, உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? மென்மேலும் ப்ளஸ் பண்ணுறாராம். இந்த கண்ணோட்டத்தெல்லாம் நீங்கள் வரும்பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், சம்பளத்தை பெருக்கத்தை தருவார், புதிய வழிகளை திறப்பார், கடலிருந்து விடுதலை உண்டாக்குவார்.